அச்சு ஃபுட் ஆர்டர் பண்ணி டெலிவரி பாயை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. வேணா. பட் டெலிவரி பாயா வராம டெலிவரி அங்கிளா வந்துட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லிடலாம் சார். அங்கிள் யூஸ்வலா ஆர்டர் வரனால பசங்க கிட்ட தான் கையில வாங்க. ஒரு படாத கழுதை. ஸோ நீங்கள் போயிட்டு அது உங்கள் சின்ன பசங்களாங்க அனுப்பிச்சு விடுங்க. தெரிஞ்சவங்க அப்படின்னு என்ன அங்கேயே நின்னுட்ட? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். விவேக் மால்ல என்ன சூப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட் ஆர்டர் பண்ணல, ரா ஃபிஷ் ஆர்டர் பண்ணிருக்கேன். வீட்லயே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிருந்தேன். எதுக்கு விவேக் மால் அப்படி கேட்டீங்கன்னா, கேஎஃப்சில போயிட்டு நம்ம வந்து அந்த ரா ஃபிஷ்ஷை கொடுத்து எனக்காக செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும். ஆஹா, நாங்கள் வந்து இங்கே கேஎஃப்சி இருக்கு. டே வந்து அவங்க இங்கே எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே அந்த டேரியும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு பிளான் இருக்கும். அந்த டேர் வந்து ஆல்ரெடி நான் நேற்றே போஸ்ட் பண்ணிட்டேன். என்னதான்டா சொல்ற? டைம் அது ஆல்ரெடி போஸ்ட் ஆகிடும். நீங்கள் போய் அந்த டேரை பார்க்கலன்னா பார்த்துக்கலாம். ரைட் விடு. மறக்காம அந்த டேரியும் பார்த்து அதனால் நான் வந்து இங்கேயே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டேன். டெலிவரி பார்ட்னர் வந்து ஆன் தி வே. பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறேன். பயங்கரமாக அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அவரோட லைஃப்ல இந்த மாதிரி யாருமே அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணி நான் அவரை வந்து ப்ரப்போஸ் தான் பண்ணனால வந்தாரா டெலிவரி பார்ட்னர் வந்து வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு கால் வந்து இவர் வந்து நான் கேஎஃப்சி கிட்ட வாங்க நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்தாருன்னா அவரை போய் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறேன். இனி நான் உண்மையாக அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன். இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா. 6.5 hours later. டெலிவரி பார்ட்னருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்காங்க போல. இன்னும் ஆளை காணும். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு வரணும்ல. நைட் அவங்க பண்ணிடுவேன். ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் அவங்களை ரொம்ப உங்களால் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனால் நீங்களும் என்னால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பேசும்போது அந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை ஆமாம், வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. வாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல அதுலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. வாய்ஸ் ஒரு சின்ன சிக்கு வரனா அவருக்கு வந்து தமிழ் தெரிலங்க. இப்போ நான் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு போய் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். எப்படியும் ஒரு 45 days ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு 30 நாள் தான் நான் அப்படின்னு கேட்டீங்க. பட் நான் ஸ்லோவில் எனக்கு அவ்வளோ மூலெல்லாம் இல்லை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். முடியலன்னா நம்ம 45 days கழிச்சு அப்படி டேரக்ட் அனுப்புவோம். இந்த போய் தான்டோ நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உன் கூட இருந்த அந்த நாட்கள் தான் நான் சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள். என்ன தம்பி என்னாச்சு? நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. கஷ்டப்பட்டு இந்தியாவுக்காக ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சேன். பட் அவன் நின்று பேசுறதும் ரெடியாக என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? நம்ம திரும்ப வேற ஆர்டர் தான் போடணும்னு நினைக்கிறேன். செட் ஆகல, செட்டே ஆகல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேருக்கு வந்து நம்ம ஃபிஷ் கட்டுச்சு சார் வந்து ஃபிஷ் டேர் போகலாம். அது மாதிரி நம்ம வேற யாருக்காவது ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு அந்த பையன் சுத்தமாக இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகும். நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். லாங்குவேஜ் பிரச்சனை தான். இன்னும் நான் ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா திருப்பி ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோல்ட் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோல்ட் காஃபி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்ட் காஃபி ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். 4 கோல்ட் காஃபி போட்டேன். அதில் வந்து ஒரு கோல்ட் காஃபி எடுத்து வரவங்களுக்கு வந்து நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவேன். பயங்கரமாக இம்ப்ரெஸ் தமிழ் தெரிஞ்சவங்களா வாங்கலாம். நான் ஹிந்தி பேசுவாங்க சூப்பரா. பட் ஏன் ஹிந்தி அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. என் மேலே நான் கல்லுக்குள்ள ஊத்துற போது மிஸ்டேக் என் மேலே கிடையாது. அவங்களுக்கு புரியல. நான் என்ன பில்டிங் தான் மிஸ்டேக். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பேசுவேன். அப்போ ட்ரை பண்ணிட்டு பெட்டராக பேச ஆரம்பிச்சேன். என்ன பழப்பு இது? டெலிவரி பார்ட்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் கோல்ட் காஃபி எடுத்து பயங்கரமாக எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஃப்ளாட் இங்கே கடுத்து ஒரு ஃப்ளாட் ஆகிடும். அது வரைக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கோல்ட் காஃபி வந்து இப்படி இப்படி மீல் பண்ணி கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஒரு மேட்டர் இல்லை. சாவாசமே அவனை போ அலாட்டாய்க்கடா. பேமெண்ட் ஆயிடுச்சா